ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம உப்பு சீடை செய்வது எப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அது ஒரு கடாயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அது வந்து நல்லா கலர்லாம் மாற தேவையில்ல, ஒரு கோலா மாவு பதத்துக்கு வந்தால் போதும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நரன்னு வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், பின்னாடி நான் ஒரு கோடு மாதிரி போட்டு கட்டுறேன் பாருங்கள், நல்லா வந்துருச்சு கோலா மாவு மாதிரி. இந்த பதத்துக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு ஜல்லடையில் போட்டுக்குங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்த மாவு எடுத்துக்கோங்க. உளுத்த மாவு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அதையே வந்து வெடிக்கட்டியில் போட்டுக்கோங்க. இதை நம்ம செலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மேலே அந்த இதெல்லாம் வந்துருச்சு. உங்கள் உண்டை எல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது உண்டை இல்லாமல் நம்மளுக்கு நல்லா தூளாக கிடச்சிருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கோங்க. வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் நான், நீங்கள் கருப்பு எள்ளு வேணுனாலும் போட்டுக்கலாம். வெண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொலன்னு இருக்கிற வெண்ணெயை எடுத்துக்கோங்க, கட்டியாக எடுக்காதீங்க. அப்போ தான் வந்து அது மாவில் நமக்கு நல்லா கலந்து வரும். இது மாதிரி நல்லா கலந்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம முறுக்கு மாவு பிசைவோம்ல, அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொலன்னு வர வரைக்கும் பிசைஞ்சுக்குங்க. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். உள்ளங்கையில் வச்சு உருட்டாதுங்க, இந்த மாதிரி விரலில் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு 2லேருந்து 3 ஓட்டை சுற்றி போட்டுக்கோங்க. போட்டு எடுத்து வச்சுக்கோங்க எல்லா உருண்டையிலையும். இது வந்து ஒரு ஃபேன் காற்றுல ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஆறணும். கடாயில் வந்து ஒரு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம செய்து வச்சு இந்த உருண்டையை போட்டு பார்க்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதே மாதிரி செய்திங்கன்னா சீடை வெடிக்காது. இப்போ பாருங்கள், எண்ணெய் கொதிக்கிறது எல்லாம் வந்து அடங்கிடுச்சு. இந்த டைமில் கலரும் மாறிடுச்சு, கலர் நல்லா வந்துருச்சு பாருங்க. இந்த டைமில் எல்லா இடத்துலையும் வெந்து போச்சு. நம்ம எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். உப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.